வெல்கம் டு எம்டி பைட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸலில் எப்படி மிக்சட் ரெஃபரன்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஒர்க் ஷீட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பர் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து ஒவ்வொரு ரீட்டெயிலர்ஸோட பர்சன்டேஜ் வேல்யூஸை யூஸ் பண்ணி எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஃபர்னிச்சர்ஸ் ஒவ்வொரு ரீட்டெயிலர்ஸுக்கும் அலோகேட் ஆகணுங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த கால்குலேஷன் பண்ணுறதுக்கு செல் C4ல் ஃபார்முலாவை என்டர் பண்ணுறோம். ஸோ ஈக்குவல்ஸ் C3 வேல்யூவோட B4 வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஆன்சர் 225 தான் நம்பர் ஆஃப் ஒர்க் டெஸ்க்ஸ்கள் ரீட்டெய்லர் 1க்கு அலோகேட் ஆகணும். இதே ஃபார்முலாவை காப்பி ஃபார்முலா டெக்னிக் மூலமாக ரீட்டெய்லர் 1உடைய காலம்ஸில் இருக்கிற மற்ற ஃபர்னிச்சர் ரோ செல்ஸ்க்கு அப்ளை பண்ணி அலோகேஷன் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். ஆனால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ கரெக்டாக இல்லை. இந்த இஷ்யூவை எப்படி அப்சல்யூட் ரெஃபரன்சஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும். லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் செல் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபார்முலா செல்லை செலக்ட் பண்ணி எந்த செல்லை ரெஃபர் பண்ணணுமோ அந்த செல் பக்கத்தில் கர்சரை வச்சு ஃபங்க்ஷன் கீ F4 ப்ரெஸ் பண்ணணும். ஸோ செல் 3 அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக மாறிடுச்சு. மறுபடியும் நம்ம காப்பி ஃபார்முலா டெக்னிக்கை யூஸ் பண்ணுவோம். இப்போ அலோகேஷன் நம்பர் கரெக்டாக கால்குலேட் ஆகியிருக்கு. அடுத்ததாக நம்ம இதே ப்ராசஸை யூஸ் பண்ணி மற்ற ரீட்டெயிலர்ஸுக்கு அலோகேட் ஆகியிருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் வேல்யூஸ் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு இதே ஃபார்முலாவை மற்ற காலம் செல்ஸ்களுக்கு காப்பி ஃபார்முலா டெக்னிக் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். பட் நமக்கு இங்கே கிடச்சிருக்கிற வேல்யூஸ் கரெக்ட் இல்லை. ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா காப்பி ஃபார்முலா பண்ணதால் எல்லா செல்ஸுக்கும் செல் C3A அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் ஆகி இருக்குது. இதை சால்வ் பண்ண நம்ம மிக்சட் ரெஃபரன்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணணும். ஸோ மிக்சட் ரெஃபரன்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி C3 செல்லில் இருக்கிற வேல்யூஸை ரீட்டெய்லர் 1 காலம்க்கு மட்டும் ரெஃபர் பண்ணி கால்குலேட் பண்ணணும். ஸோ D3யில் இருக்கிற வேல்யூ ரீட்டெய்லர் 2க்கு மட்டும் ரெஃபர் பண்ணணும். E3யில் இருக்கிற வேல்யூ ரீட்டெய்லர் 3க்கு மட்டும் ரெஃபர் ஆகணும். அதே போல் ஃபர்னிச்சர்ஸ் ரோஸுக்கும் B4ல் இருக்கிற செல் வேல்யூ ரைட்டிங் டெஸ்க்ஸ்க்கு மட்டும் ரெஃபர் ஆகணும். B5ல் இருக்கிறது கார்ட் டேபிள்ஸ்க்கு மட்டும் ரெஃபர் ஆகணும். B6ல் இருக்கிற வேல்யூ புக் ஷெல்ஃபுக்கு மட்டும் ரெஃபர் ஆகணும். B7ல் இருக்கிறது ஆர்ம் சேர்ஸ்க்கு மட்டும் ரெஃபர் ஆகணும். ஸோ ஓவராலாக ரீட்டெய்லர் காலம்ஸுக்கு ரோ 3 மட்டும் ரெஃபர் ஆகணும். ஃபர்னிச்சர்ஸ் ரோஸுக்கு காலம் B மட்டும் ரெஃபர் ஆகணும். இந்த மிக்சட் ரெஃபரன்ஸ் ப்ராசஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபார்முலா செல் C4 செலக்ட் பண்ணி செல் வேல்யூ C3 கிட்ட கர்சரை பிளேஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு ரிப்பீட்டடாக ஃபங்க்ஷன் கீ F4 ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ரோ நம்பர் 3க்கு எழுத போகிறோமா டாலர் சிம்பர்ஸை ப்ளேஸ் பண்ணி ரோ 3யை லாக் பண்ணணும். அதே போல் B4 செல் நேம் பக்கத்தில் கர்சரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு காலம் Bயில் மட்டும் லாக் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா மற்ற செல்ஸ்களுக்கு காப்பி ஃபார்முலா டெக்னிக் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். இப்போது அலோகேஷன் ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்டாக கால்குலேட் ஆகி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் கீ F4 ரிப்பீட்டடாக ப்ரெஸ் பண்ணி எய்தர் காலம் ரெஃபரன்ஸ் அல்லது ரோ ரெஃபரன்ஸை லாக் பண்ணி நீங்கள் மிக்சட் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணலாம்.